இன்றைய மன்னா சங்கீதம் 144:3 கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். தாவீது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது சொல்றாரு, மனுஷனை நினைப்பதற்கு என்னவருக்கு அவன் எம்மாத்திரம். கர்த்தர் நம்மளை நினைக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. நாம் மிக 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 ஒரு சாதாரணமானவர்கள். கர்த்தரோ மகா பெரியவர். வானங்கள் அவருடையது, பூமி அவருடையது, அதன் நிறைவும் அவருடையது. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதனால இந்த வார்த்தை சொல்கிறது, மனுஷனை நினைக்கிறதற்கும் எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களை நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனாலும் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார், உங்களை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ முறை நான் இந்த வசனத்தை உங்களோடு தியானித்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஆண்டு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நான் உண்மையில் நினைவாக இருக்கிறேன். உங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன் உங்கள் கூக்குரலை கேட்கிறார். உங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை குறித்து நினைவாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களையும் நீர் நினைவு கூறுகிறக்காக நன்றி. எங்கள் ஜபங்களை நினைவு கூறுகிறதுக்காக நன்றி. எங்களை குறித்து நீர் நினைத்திருக்கிறக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். பெரிய காரியங்களை இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில செய்கிறார்கள். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு மழையை பெய்ய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.